கலந்து கொண்டு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பை தந்த திணை அமெரிக்காவுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்மகந்த நெறியாளர் தோட இளமாறன் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்கள், இதில் செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள், நண்பர்கள் அனைவரையும் வணங்கி வருகின்றேன். நிறைய செய்திகளை சொன்னாங்க. இந்த சிந்துவெளி பண்பாடு என்பது நம்ம பல காலம் தெரிந்த செய்திதான் என்றாலும் கூட இதை பற்றிய ஆய்வுகள் அண்மை காலமாக புதிய வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டிருக்கிறது. புதிய வேகத்தை அண்மை காலத்துல அதை எடுத்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். இந்த சிந்துவெளி பண்பாடு என்பது தொன்மையானது என்று ஏற்கனவே தெரியும். அதற்கு சொந்தம் கொண்டாடுவது யார்? இரண்டு போட்டியாளர்கள், 2 பேர் சொந்தம் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய விளக்கத்தை நம்ம அதனுடைய செய்திகளை பார்க்கிறோம். தொன்மை, அதனுடைய தொடர்ச்சி இவ்வாறு இருக்கிறது. தொன்மை மட்டும் இருந்தால் போதாது, அதனுடைய தொடர்ச்சியும் இருக்க வேண்டும் இல்லையா? அதனால அது இருக்கிறதா என்று பார்ப்போம். இந்த 1924 நெறியாளர் சொன்னது மாதிரியே செப்டம்பர் 20ஆம் தேதி சிந்துவெளி பண்பாட்டை அறிவித்த சர் ஜான் மார்ஷல் அறிவிச்சாங்க. ஏற்கனவே என்னுடைய முன்னுரையில சொன்னது மாதிரியே இது 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த சிந்துவெளி பண்பாடு. இது இன்றைய நிலப்பகுதியில, இன்றைய எல்லையில பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா என்று ஈரான் வரைக்கும் கூட அது செல்கிறது. அதனுடைய இந்த பரப்பளவை இப்ப நம்ம பார்க்கலாம். இவ்வளவு ஒரு பெரிய பரப்பளவு. இப்ப இதுல முதல்ல இதுல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போது மொஹஞ்சதாரோவில் ஆய்வுகள் நடத்தப்பட்டது, ஹரப்பாவில் நடத்தப்பட்டது. மொஹஞ்சதாரோவில் ஒருத்தர் நடத்தினாங்க, ஹரப்பாவில் நடத்தினாங்க. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள தொலைவு பாருங்க. நம்ம ஆரோவில் நான் காமிச்சிருக்கேன். இதுல இது இந்த மொஹஞ்சதாரோ, இந்த இடம் மொஹஞ்சதாரோ, இந்த இடம் ஹரப்பா. இது ரெண்டுக்கும் இடையில உள்ள தொலைவு 700 கிலோமீட்டர். இந்த 700 கிலோமீட்டர் தொலைவாக இருந்தாலும் கூட அதில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை சர் ஜான் மார்ஷல் நேரடியாக அங்கே ஆய்வு போல அவர் கண்காணிப்பாளர் 2 இடங்களிலும் ஆய்வுகள் நடந்து அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அகழாய்வு பொருட்கள் எல்லாமே சிம்லாவுக்கு கொண்டு வரப்பட்டது. அவருடைய தலைமையிடத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்க அவர் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணும்போது இது இவ்வளவு தொலை தூரத்துல இருந்தாலும் கூட ரெண்டுமே ஒரே நாகரிகத்தை சேர்ந்தது, ஒரே பண்பாட்டை சேர்ந்தது என்ற முடிவுக்கு அவர் வருகிறார். அவங்க ஆய்வு பண்ணவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இவ்வளவு தொலைவு இருந்தாலும் கூட, 700 கிலோமீட்டர் தொலைவு இருந்தாலும் கூட ஒரே பண்பாட்டை சார்ந்தது என்ற முடிவுக்கு அவர் வருகிறார். இந்த முடிவு பிற்பாடு அந்த சமயத்துல தோன்றிய எது எடுத்தாலும் வேதகால பண்பாட்டுக்கு தான் தொடர்புடையது, அதை உயர்த்தி பிடித்த பல்வேறு கற்பிதங்களை இது கட்டுடைத்ததாக இந்த அறிவிப்பு வந்தது. இந்த அறிவிப்புல தொடர்ந்து இன்றைக்கு சிந்துவெளி பண்பாட்டுல பெரிய அளவுக்கு ஆய்வுகளை செய்யக்கூடியவராக ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இன்றைக்கு ஓய்வு பெற்றாங்க. ஐயா மன்னிக்கணும் ஐயா, நீங்க இன்னும் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஐயா. ஷேர் பண்ணலையா? ஆமாங்க ஐயா. அப்படியே நீங்க ஷேர் பண்ணிடுங்களேன். நீங்க தான் ஐயா பண்ண முடியும், எங்களால பண்ண முடியாதுங்கய்யா. அப்படியா? என்ன அப்படி சொல்லிட்டு நான் சரி, இப்போ வந்துருச்சான்னு சொல்லுங்க. வந்துருச்சா? வந்துருச்சுங்கய்யா. தொடரலாம். பண்பாட்டினுடைய தொன்மையின் தொடர்ச்சிங்கிற தலைப்பு இது. இந்த படம் சர் ஜான் மார்ஷலுடைய படம். இது பண்பாட்டினுடைய பரப்பளவு. இது மொஹஞ்சதாரோ, இந்த ஆரோவை குறிப்பிடுறது. இப்போ ஆரோ தெரியுது இல்லைங்கய்யா? தெரியுதுங்கய்யா, தெரியுதுங்க. ஹரப்பா, இது ஹரப்பா, இது மொஹஞ்சதாரோ. இந்த ஆரோ காமிக்குது. இந்த மொஹஞ்சதாரோவுக்கும் இந்த ஹரப்பாவுக்கும் இடையில தூரம் 700 கிலோமீட்டர். 2 இடங்கள்லையும் செய்தவர்கள், ஆய்வு செஞ்சவங்க வேறு வேறு ஆய்வாளர்கள் இருந்தாலும் கூட இந்த கண்டுபிடிக்க பொருள் எல்லாம் சிம்லா கொண்டு வரப்பட்டது. சிம்லாவில் தான் தலைமை இடம். அப்போது சர் ஜான் மார்ஷல் அங்கே தான் இருக்காங்க. இந்த பொருட்களை எல்லாம் கண்டுபிடித்து பார்த்து ரெண்டும் ஒரே பண்பாட்டை சார்ந்தது என்ற முடிவுக்கு வருகிறார். தற்போதைய ஆய்வாளராக இன்றைக்கு பெரிய அளவுக்கு அறியப்பட்டவர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் இப்போது ஓய்வு பெற்று விட்டார்கள். இப்போ தொடர்ந்து அவர்கள் 30 ஆண்டு காலமாக இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தாலும், ஆய்வை தனது ஒரு பார்ட் டைமாக அவர் செஞ்சு வந்தாலும் கூட அவர் வெளிப்படுத்தலை.
ஆய்வுகள் செஞ்சு கொண்டே வந்திருக்கிறாரு. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்பாடு இன்னைக்கு ஒரு நூலாக வந்திருக்கிறது. அந்த நூல் தான் வந்து ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை, ஜேர்னி ஃப்ரம் இண்டஸ் டு வைகைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அது முதல்ல ஆங்கிலத்தில் வந்தது, அப்புறம் தமிழில் வந்திருக்கிறது. இப்போ இது சார்ந்து நான் வந்து ரெஃபரன்ஸ் சொல்றது வந்து ஃபேஸ்புக்கில் harappa.comனு ஒரு ஒன்று பார்க்கலாம் நீங்கள். இதை வந்து அதிகாரப்பூர்வமான ஹரப்பா வந்து பாகிஸ்தான்லேருந்து வெளியிடுறாங்க. இந்த ஹரப்பா இன்றைக்கு ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் பாகிஸ்தான் இந்தியா பிரிவினைக்கு பிற்பாடு இன்னைக்கு அது பாகிஸ்தானில் இருக்குது. இந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஹரப்பா தொடர்பான செய்திகளை அதில் பார்க்கலாம். அப்புறம் இந்த ஆய்வுகள் கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக் ஸ்டடீஸ் விஷ்ணுபிரியா கொளிப்பாக்கம் அப்படிங்கிறனுடைய போட்ட பேப்பர், இந்த பேப்பரும் நீங்கள் பார்க்கலாம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்துவெளியினுடைய அடையாள கூறுகள் ஏற்கனவே ஐயா சொல்லிட்டாங்க. எல்லாம் ரைட்டாங்கில் இருக்கக்கூடிய அந்த சாலைகள், சுடுமண் பானைகள், கருப்பு வண்ணம் திட்டப்பட்ட பானைகள், தாய் தருவ உருவங்கள், ஒரே சீரான எழுத்து பொறிப்புகள், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். கோட்டை பகுதி உயரமான இடத்திலும் அது மேற்கு திசையில் இருக்கும், குடியிருப்பு பகுதி தாழ்வான இடத்துல இருக்கும், அது வந்து கிழக்கு திசையில் இருக்கும். மேல் மேற்கு பாலகிருஷ்ணன் என்ன சொல்றேன்னா மேல் மேற்கு, இந்த மேற்கு பகுதி வந்து உயரமாக இருக்கும், அங்கே அரண்மனை இருக்கும். கீழ் கிழக்கு, கிழக்கு பகுதி என்பது கீழே தாழ்வாக இருக்கும், அங்கே வந்து குடியிருப்பு பகுதி இருந்திருக்குது என்று சொல்கிறார். அதே போல இன்றைக்கு எங்க தமிழ்நாட்டிலும் கூட அதை மேலையூர் ஒரு ஊர் இருக்கும், மேலையூர்னு ஒரு ஊர் இருக்கும், கீழே ஊர்னு ஒரு ஊர் இருக்கும். ஸோ அந்த மேலையூர் என்பது மேற்கே இருக்கிறது, கீழேயூர் என்பது கீழே இருக்கிறது. எங்க திராவிட நாகரிகம் இருந்தாலும் அது வந்து இது போல இருமையாக தான் அது காணப்படுகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மேலையூர் கீழையூரை பற்றிய அந்த நூலில் ஏராளமான ஆய்வுகள், வெளியீடுகள், விளக்கங்கள் நிறைய இருக்கிறது. அதையும் நீங்க பார்க்கலாம். முக்கியமாக குறிப்பிட வேண்டியது இந்த பண்பாட்டுல வழிபாட்டு தலங்களுக்கான எந்த தடயங்களும் இல்லை. இந்த சிந்துவெளி பண்பாடு பொதுயுகம் 1900 நலிவுட்டுருது. ஸோ 2600லேருந்து 2000 பொதுயுகம் வரைக்கும் உச்சத்தில் இருந்தது. ஸோ இன்றைக்கு வந்து ஒரு 4600 ஆண்டுகளுக்கு முன்னால அது இயற்கை சீரழிவுனால வந்து அது அழிவுக்கு வந்திருக்கலாம் என்ற கருத்து இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, இந்த வேத சமஸ்கிருத மொழியில் திராவிட மொழி குடும்பத்தின் தாக்கத்தை அறிய முடிகிறது என்று பல்வேறு மொழியியல் அறிஞர்கள் சுட்டி காமிச்சிருக்காங்க. அதுக்கு சான்றுகள், மொழி சான்றுகளை தர்றாங்க. தற்போது திராவிட மொழிகள் பேசக்கூடிய பகுதிகளை விட, தற்போது திராவிட மொழிகள் பேசப்படும் பகுதிகளை விட ஒரு காலத்தில் பரவலாக பேசப்பட்டன, அந்த மொழிகள் பேசப்பட்டன என்ற உண்மை நமக்கு வந்து மிக தெளிவாக தெரிகின்றது. இந்த திராவிட மொழி குடும்பம், நான் சொன்னது மாதிரி விஷ்ணுபிரியா கொளிப்பாக்கம் அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரூவ் பண்ணுறாங்க, இந்த திராவிட மொழி குடும்பம் 4500 ஆண்டுகளுக்கு தொன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுவும் இந்த நம்ம சிந்துவெளி பண்பாடும் ஒரே சமயத்தில் வருகிறது என்பதை நம்ம வந்து எளிதாக அறியலாம்.